திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் விலை ரொம்ப குறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி பாக்ஸ் ஆஃபீஸ். அடித்து ஆடும் அஜித், கோடிகளில் நிறையும் பாக்ஸ் ஆஃபீஸ். நடிகர் அஜித் குமார் நடிப்பில் கடந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் குட் பேட் அக்லி. இந்த படம் அஜித்தின் 63வது படம் ஆகும். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய இந்த படத்தை மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்தது. படத்திற்கு குட் பேட் அக்லி என்ற டைட்டிலை தேர்வு செய்தது அஜித் தான் என இயக்குனர் ஆதிக் தெரிவித்தார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் படத்திற்கு இசையமைத்துள்ளார். படம் வெளியாகி இன்றுடன் 18 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் 17 நாட்களுக்கான வசூல் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். குட் பேட் அக்லி படம் இந்த ஆண்டில் வெளியாகும் அஜித்தின் 2வது படம் ஆகும். ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெளியான விடாமுயற்சி படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறவில்லை. கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் மாசான காட்சிகள் இல்லை என்பதால் படம் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே படம் தோல்வி படமாக மாறியது. இதனால் ரசிகர்களின் மொத்த எதிர்பார்ப்பும் குட் பேட் அக்லி படத்தின் மீது எகிரியது. குட் பேட் அக்லியில் அஜித் குமாருடன் த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரபு, பிரியா வாரியர், ரெட்டின் கிங்ஸ்லி, சிம்ரன், பிரசன்னா உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள். படம் முழுவதும் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசை படத்தை வேற லெவலுக்கு உயர்த்தியது. இது மட்டும் இல்லாமல் படத்தில் ஆங்காங்கே ரெட்ரோ பாடல்களை வைத்து ரசிகர்களை ஆட்டம் போட வைத்து விட்டார்கள். படத்தில் இடம்பெற்ற ஓஜி சம்பவம், புலி புலி, அனிருத் பாடிய பாடல்கள் என அனைத்துமே நல்ல வரவேற்பை பெற்றன. படத்தின் டீசர் வெளியானதில் இருந்து ரசிகர்கள் படத்தின் ரிலீஸுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். டீசர் மற்றும் ட்ரெய்லர் என அனைத்துமே இணையத்தில் 32 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று சாதனை படைத்தது. மேலும் குட் பேட் அக்லி தமிழ்நாட்டில் சுமார் 900 தியேட்டர்களுக்கு மேல் ரிலீஸ் செய்யப்பட்டது. படத்தில் முதல் காட்சியில் இருந்து கிளைமேக்ஸ் காட்சி வரை அனைத்துமே பேன் பாய் சம்பவமாக இருந்ததால் ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடித்து போனது. மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னர் அஜித் மிகவும் மாசான படத்தில் நடித்துள்ளார் என பலரும் கூறியுள்ளனர். குட் பேட் அக்லி படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் ரிலீஸ் ஆனது. இதில் தமிழ்நாட்டில் சுமார் 900 திரையரங்குகளுக்கு மேல் ரிலீஸ் செய்யப்பட்டது. படம் வெளியான முதல் வாரத்தில் பெரும்பான்மையான காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருந்தது. அஜித்தின் தீவிர ரசிகர்கள் படம் வெளியாகி 2 வாரங்களுக்கு மேலாகியுள்ளது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றுடன், அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதியுடன் 18 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் 17 நாட்களில் படத்தின் வசூல் குறித்து ஒரு வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 17வது நாளில் படம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ரூபாய் 1.75 கோடிகள் வசூல் செய்யப்பட்டுள்ளது. படம் 2 வாரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் ரூபாய் 172.3 கோடி வசூல் செய்துள்ளதாக படக்குழு தெரிவித்தது. தற்போது படம் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ரூபாய் 180 கோடி வசூலுக்கு மேல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில்லாமல் வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட ரூபாய் 120 கோடி வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.